இந்த ஒரு படம்லாம் 2024 நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 படத்தை இன்றைக்கான வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு 10 படமே ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு 10 படமே ஒரு பயங்கரமான படம், ஒரு பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய, ஸோ மேக்ஸிமம் வந்து 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் இந்த 10 படமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் வந்து 300K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நீங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத 300K போகுமா. ஸோ பார்க்குறவங்க ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து என்ன ஒரு 10K லைக்ஸ் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைக்ஸை நீங்கள் கண்டிப்பாக கீழே கொடுக்கணும். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒன்று பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன். நம்ம 10th பார்க்க போகிறது அருள்நிதி நடிப்பில் இருந்த டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த ஒரு பார்ட் 1 வந்து பயங்கரமாக இருந்துச்சு, பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ பார்ட் எப்படா வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லரை. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் ஹீரோ இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பார்ட் 2ல வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி கூட காட்டியிருக்காங்க. பேய் மூலியமாக தான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. மனசு வச்சா மட்டும்தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும். 9வது இடத்த பிடிச்சிருக்க வருது நம்ம இந்தியன் 2 தான். ஸோ இந்த ஒரு இந்தியன் 1 வந்து பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதாவது 80s 90s காலகட்டத்திலே இந்த ஒரு படம் வந்து கொடி கட்டி பறந்துச்சு இந்தியன் 1. ஸோ இந்தியன் 2 அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் 2 வந்து நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3, ஸோ 3 கூட வரப்போது. அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. 8th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் இருந்த ரெபல் இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரு. ஸோ என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ எவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவர் மேலே வரப்போகிறாரு அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டாக இருக்கும். மட்டும் இல்லாத காசு வாங்கிட்டு நிறைய போலீஸ்காரங்க ஏமாத்துறானுங்க மக்களை. ஸோ அந்த ஒரு கான்செப்டை கூட கொண்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஒரு படத்தில் வந்து எக்கச்சக்கமாக பாலிடிக்ஸ் விஷயம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ கருத்துள்ள தான் இருக்குது. நம்ம 7வது பார்க்க போகிறது நம்ம விஜய் நடிப்பில் வெளியேறக்கூடிய ஹிட்லர். இந்த ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் படத்தை தவிர வேறு எந்த ஒரு படமே நம்ம விஜய் ஆண்டனிக்கு ஓடணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிச்சைக்காரன் 2வும் வரல. அது வந்து ஆன்டி பிங்கின்னு அப்படின்னு ஒரு பேரில் எடுத்தார். ஸோ ஏன் எடுத்தார் எதுக்கு எடுத்தாருன்னு அவருக்கே தெரியல. படத்தில் எக்கச்சக்கமான கிரிஞ்சி சீன்ஸ் இருந்ததுனால படத்தை யாரும் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நாம் பார்க்குற அளவு கூட அந்த ஒரு படத்தில் இல்லைங்க. இந்த ஒரு ஹிட்லர் படத்தில் எக்கச்சக்கமான ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது. ஹலோ செக் செக். லிஸ்ட்டில் நம்ம 6வது பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியிருந்த அமரன். இந்த ஒரு படம் பயங்கரமான படம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட டைட்டில் டீசரை பார்த்தீங்களா. ஸோ நானே இந்த ஒரு படத்தோட டைட்டில் டீசர் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஏன்னா படம் வந்து டைட்டிலே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீன்லையும் நம்ம எஸ்கேவை எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக காட்ட முடியுமோ, எவ்வளோ எங்கே காட்ட முடியுமோ. அதுவும் இல்லாத நம்ம எஸ்கே இந்த ஒரு படத்துக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்ம எஸ்கே பேசுகிற இந்த ஒரு கெட்ட வார்த்தை பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை கெட்ட வார்த்தை பேசுகிற நீ இப்படி தான்டா பேசுகிற அப்படின்னு மறக்காமல் அவரை டேக் பண்ணி விட்ருங்க. எஸ்கேக்கு வந்து இந்த ஒரு படம் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னாடி வர பிஜிஎம்ஸ்லாம் நம்ம ஜிவி பிரகாஷ் உட்காந்து செதுக்கியிருக்காரு போல இருக்கு. நம்ம 5வது பார்க்க போகிறது நம்ம வெற்றிமாறன் எழுதின இந்த ஒரு கருடன். ஸோ இந்த ஒரு படத்தோட கிளிம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சூரியோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் எப்படி பார்த்தோமோ அதை விட பயங்கரமாக நம்ம கருடன் படத்தில் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஒரு படத்தில் சசிகுமார் தான் மெயின் ரோலாக பண்ணுவார். அதையும் தாண்டி நம்ம சூரி இந்த மொத்த கிளிம்ஸை தூக்கி சாப்பிட்டாரு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று பயங்கரமாக இருக்குது. வந்து இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி உள்ள நாய் எவ்வளோ நன்றி உள்ள ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம 4வது பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் எழுதக்கூடிய வேட்டையன். இந்த ஒரு படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இவர் மேக்ஸிமம் இருக்கணும். அது மட்டும் இல்லாத எக்கச்சக்கமான சிஜிஓ ஒர்க்லாம் பண்ணி இந்த ஒரு படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ நம்ம உங்களுக்காக மட்டும், அதாவது நம்ம ஆர்டி ஸ்குவாடுக்காக மட்டும் அந்த வீடியோ வந்து நான் லீக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்பவே யங்காக இருப்பார். ஸோ அதுக்காக ஒரு டீமை மெம்பராக போட்டு இந்த ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஒரு கிளாஸ் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. ஸோ என்றைக்குமே தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நான் ரஜினி சார் தான் சொல்லுவேன். நான் 3வது பார்க்க போகிறது நம்ம கடைசியாக போன வருஷம் May 1 அன்னைக்கு இந்த ஒரு படத்தோட பேர் சொன்னாங்க விடாமுயற்சி அப்படின்னு. இன்னி வரைக்கும் ஒரு அப்டேட் கூட நம்ம மகிழ் திருமணி சைட்லேருந்து வரவே இல்லை. நம்ம அஜித் சைடு கூட இந்த ஒரு படத்தோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரமாட்டேங்குது. இப்படி இந்த மாதிரி பொத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு படத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம கூடி சீக்கிரம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம 2வது பார்க்க போகிறது நம்ம சூர்யா சார் நடிப்பின் நாயகன்
நாயகன் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான ஒரு நாயகன் தான் நம்ம சூர்யா சார் வந்து கங்குவா படத்தில் பயங்கரமான ஒரு சிக்னேச்சர் போட்டு இந்த ஒரு படத்தில் வந்து தரமாக செஞ்சுருக்காரு. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கங்குவா கிளிம்ஸ்லேயே நம்ம சூர்யா சாரோட லுக்கு வந்து தாறுமாறு தக்காளி சோறு இருக்குங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வேறு மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ 2வதுலேயே நம்ம சூர்யா சார் இருக்கான, ஃபஸ்ட்டில் யார் இருப்பா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாத இந்த ஒரு கங்குவா படத்துக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூர்யா ஃபேன் தான். ஸோ சூர்யா ஃபேனுன்னு இல்லை, நான் ஒரு சினிமா பிளாகரோட எனக்கு சூர்யா சார் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக எனக்கு வந்து சூர்யா சார் ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 வந்து நம்ம தளபதி விஜய் தான். என்றைக்குமே கோட்டுன்னு அப்படின்னு பேர் வந்தாலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ஸோ இதுதான் நம்ம தளபதியோட 68வது படம். ஸோ இன்னும் ஒரு படம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் படம் பண்ண மாட்டார், முழுக்க ஒரு கட்சியில் போய் இறங்க போகிறாரு. ஸோ 69க்கு அப்புறம் எல்லாருமே கிளைமேக்ஸ் சீனில் வந்து எல்லாருமே கதறிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இவர் படத்திலே நடிக்க முடியாது. ஸோ என்னதான் ஒரு கஷ்டம் இருந்திருந்தாலும் ஸோ ஆஸ் ஏ ஃபேனாக ரொம்பவே கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் வந்து 67 படம் வரைக்கும் நடிச்சிருக்காருங்க. ஸோ 67 படமும் தரத்துக்கு தரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவரோட ஆக்டிங், அந்த டான்ஸிங், அந்த சிங்கிங், அந்த பர்ஃபார்மன்ஸு அப்படின்றது நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்ம தளபதி வந்து டிவிகே அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த ஒரு அரசியலில் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அதில் உங்களோட சப்போர்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் அந்த ஒரு சப்போர்ட் போகும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 நிமிஷம் வரும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து 300K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனா அப்படின்னா ஒரு குட்டி ஐஃபோன் வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதாவது நான் யூஸ்டு மொபைல் தான் என்னால் குடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ குட்டி ஒரு ஐஃபோன் வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எந்த ஐஃபோன் வேணும் அப்படின்றது நான் கூடிய சீக்கிரம் இன்னும் வீடியோஸ் போட நான் எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்போது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்டா லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து ரொம்பவே வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ இனிமேல் நம்ம லாங் வீடியோஸில் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு வீடியோ வந்து 8 மினிட்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் மொத்த கண்டென்ட்டையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல விரும்புகிறேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ஒரு கிவ்அவே பற்றி நான் ஒரு மெயினாக இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்பிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஒரு கிவ்அவே எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 300K ரீச் ஆகிருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேர் வந்து RoshanYT19. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணுங்க. இது மட்டும் தான் நான் இன்ஸ்டாகிராமில் எப்போ லைவ் போடுறனோ அன்றைக்கி வந்து 300Kக்கு நம்ம ஒரு ஐஃபோன் சின்ன கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.